Hi, hello, and welcome back to my channel. This is MKS Irish Vibes. வாங்க நேரா வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எனக்கு வந்து கமெண்ட்ஸ்ல வந்து நிறைய பேர் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இல்ல மெயினா ஒரு கொஸ்டினை வந்து இந்த வீடியோல வந்து நான் அட்ரஸ் பண்ண போறேன். என்ன கொஸ்டின் அப்படின்னா, அயர்லாண்டுக்கு வர ஸ்டூடெண்ட்ஸை இந்த ஊர்ல நல்லா நடத்துறாங்களா? அண்ட் அயர்லாந்து வந்து ஒரு சேஃபான கண்ட்ரியா? அண்ட் சேஃப்டிக்கு ஏதாவது பிரச்சனை அந்த மாதிரி ஏதாவது இந்த ஊர்ல வந்து இருக்கா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வந்து நிறைய பேர் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸை அட்ரஸ் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட், அயர்லாண்டுக்கு வர இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் சொல்றேன். காலேஜில் வந்து உங்களுடைய கிளாஸ்மேட்ஸு, ஐரிஷ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா யூரோப்பியன் யூனியன் வந்து எந்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, எந்த கண்ட்ரிலேருந்து வந்தாலும் சரி, அவங்கள ரொம்ப நல்லாவே இந்தியாவோட ரொம்ப சூப்பராக இங்கே ட்ரீட் பண்ணுவாங்க. ஸ்டாஃப்ஸும் சரி, ஸ்டூடெண்ட்ஸும் சரி, காலேஜில் இருக்கிற எல்லா பிளேசஸ்லையும் சரி, அவங்கள ரொம்ப சூப்பராக நல்லா ட்ரீட் பண்ணுவாங்க. அண்ட் அதே மாதிரி ஐரிஷ் சிட்டிசன்ஸ், ஸோ நீங்கள் வந்து இப்போது ரோட்டில் போகிறீங்க, உங்களுடைய நெய்பர்ஸு ரோட்டில் சும்மா நீங்கள் வாக்கிங் போகிறீங்கன்னா கூட அவங்கள்ட்ட வந்து ஹாய் ஆர் யூ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. குட் ஈவினிங் இந்த மாதிரி உங்களை நார்மலாக விஷ் பண்ணுறது அது எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ ஐரிஷ் சிட்டிசன்ஸுமே உங்களை ரொம்ப நல்லாவே ட்ரீட் பண்ணுவாங்க. பட் சில பேர் இருக்காங்க. இப்போ எனக்கு வந்து நான் இங்கே வந்து இப்போது 1.5 வருஷம் ஆயிடுச்சு. நான் ரோட்டில் போகும்போது எந்த பிரச்சனையும் அந்த மாதிரி எதுவுமே ஃபேஸ் பண்ணது கிடையாது. காலேஜில் எந்த பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணது கிடையாது. பட் நான் பார்ட் டைமில் ஒர்க் பண்ணும்போது சில வயசானவங்களாம் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து இதை வந்து இப்படி ஃபாஸ்ட்டாக போட மாட்டியா, இது ஃபாஸ்ட்டாக பில் போட்டு வந்து தர தெரியாதா, சேர்ந்து இல்லை தப்பாக கொடுங்க, அந்த மாதிரி ஒரு தடவை 2 தடவை அந்த மாதிரி வந்து என்கிட்ட வந்து கொஞ்சம் ரூடா பேசுற மாதிரி பேசியிருக்காங்க. அதை விட்டுட்டு மற்றபடி இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியன்ஸை ஜென்ரலா ரொம்ப நல்லாவே தான் ட்ரீட் பண்ணுவாங்க. இது வந்து லைக் நம்ம ஊர்லயுமே சில பேர் இருப்பாங்க, சில புத்திக்கெட்ட ஆளுங்கலாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அப்படிதான் நடந்துப்பாங்க. அது இந்த ஊர்லயும் இருக்காங்க, அவங்க வந்து அப்படிதான் நம்மளை ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க ஸ்டூடெண்டா வரீங்க அப்படின்னா உங்களை உங்க காலேஜ்லயும் சரி, இந்த அயர்லாந்துல இருக்கிற சிட்டிசன்ஸும் சரி, எல்லாருமே நல்லா ட்ரீட் பண்ணுவாங்க. சில பேர் மேபி எப்போவாச்சும் ரொம்ப ரேரா நீங்க வந்து உங்களை சரியா ட்ரீட் பண்ணாத மாதிரி நீங்க ஃபீல் பண்ணணும். இந்த அயர்லாந்துல வந்து உங்க எது வந்து நல்லா ட்ரீட் பண்ணாது அப்படின்னா இந்த ஊர் கிளைமேட் மட்டும்தான். எப்போ பார்த்தாலும் மழை பெஞ்சுக்கிட்டு குளிர் அடிச்சுக்கிட்டு அதுதான் உங்களை வந்து கேவலமா ட்ரீட் பண்ணோம். மற்றபடி பீப்புள்லாம் உங்களை நல்லாவே ட்ரீட் பண்ணுவாங்க. இப்போ வந்து செகண்ட் கொஸ்டின், அயர்லாந்து வந்து சேஃபான கண்ட்ரியா? இப்போ நேற்று கூட அயர்லாண்டில் வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. டப்ளின் சிட்டி சென்டரில் நேற்று நைட்டு அரௌண்ட் 3 o'clock 2 கேங்குக்கு நடுவில் ஏதோ சண்டையில் ஒரு ஆளை வந்து கத்தியை வச்சு குத்தி கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் வந்து அயர்லாண்டில் வந்து நடந்ததை வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் ரொம்ப ரேர் தான். நம்ம இந்தியாவில் வந்து நியூஸ் பேப்பரை திறந்து பார்த்தாலே இங்கே இந்த கொலை அந்த கொலை அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி அடிக்கடி இந்த மாதிரி நியூஸ்லாம் வராது. பட் நான் நேற்று வந்து இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி சேஃப்டி வைஸு இங்கே வந்து மோஸ்ட் காமனாக கமெண்ட் பண்ணுற விஷயம் என்னன்னா, நைட் டைமில் சிட்டி சென்டருக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா சிட்டி சென்டரில் நடுவில் வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரீட்ஸ்லாம் இருக்கும். அதில் வந்து இந்த ட்ரக் அடிக்ட்ஸு அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து அதிகமாக இருப்பாங்க. அவங்க தான் வந்து நைட் டைமில் தொல்லை கொடுக்கறதுக்கு வந்து சான்ஸ் அதிகம். ஸோ அதை அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேஃப்டி வைஸ் பிரச்சனையே கிடையாது. இப்போது அந்த ட்ரக் அடிக்ட்ஸ் இல்லாமல் வேற யாரெல்லாம் பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த 16 இயர்ஸ்க்கு கம்மியாக இருக்கிற பசங்களாம் வந்து ஜங்கீஸாக சுற்றின்னு இருப்பாங்க, இந்த ஊர் புல்லிங்கோஸ். ஸோ அவங்க வந்து அப்பப்போ தொல்லை கொடுப்பாங்க. பட் அதுவுமே வந்து லைக் அவங்க நீங்கள் கண்டுக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. இதுவும் மோஸ்ட்டாக நைட் டைம் இந்த சிட்டி சென்டர் அந்த மாதிரி இடத்துல தான் வந்து நடக்கும். நீங்கள் நைட் டைமில் வந்து தனியாக போகிறத அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது. மற்றபடி இதெல்லாம் வந்து லைக் மற்றவங்க சொல்லி எனக்கு தெரியும். ஆனால் நான் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனையுமே இது வரைக்கும்
இங்க வந்து இந்த 1.5 வருஷத்துல ஃபேஸ் பண்ணது கிடையாது. ஆஹ் இது இல்லாம வேற என்னெல்லாம் சேஃப்டி ரிலேட்டடா சொல்லலாம்னா, லைக் இங்க வந்து ஷாப் லிஃப்டிங் வந்து நிறைய நடக்கும். ஸோ கடையில வந்து திருட்டு நடக்கிறது வந்து நிறைய நடக்கும். அது வந்து இன்வால்வ் ஆகுறது யாரு மெயினா பார்த்தீங்கன்னா, ஐரிஷ் இன்வால்வ் ஆகிருக்க மாட்டாங்க. இந்த ஊர்ல இமைக்ரன்ஸா வந்து நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி வேற வேற கண்ட்ரீஸ்ல இருந்து வர்றவங்க, சில பேர் இல்லீகலா அங்க இருக்கிறவங்க, அந்த மாதிரி ஆளுங்க தான் வந்து அந்த ஷாப் லிஃப்டிங் அதுலலாம் வந்து இன்வால்வ் ஆகிருப்பாங்க. ஸோ இப்போ நான் வந்து ஒரு கடையில வந்து பார்ட் டைமா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அங்க வந்து ஒரு தடவை ஒரு 3 வைன் பாட்டில வந்து ஒருத்தன் திருடிட்டு ஓடினா, நான் போய் அவனை பிடிச்சி தூக்கிட்டு வந்து என்னென்னமோ பண்ணேன். அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்க இந்த மாதிரி போய் பிடிக்கணும் அப்படின்ற அவசியமா இல்லை. அவன் ஓடி இருந்தாலும் என்ன மணி நம்மளுக்கு வந்து லாஸ் ஆச்சோ அதை இன்சூரன்ஸ்ல வந்து கிளைம் பண்ணிக்கலாம். நம்ம சேஃப்டி தான் முக்கியம். ஸோ அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது. ஸோ நீங்களும் இன்கேஸ் இந்த மாதிரி ஒரு பார்ட் டைம் பண்ற இடத்துல இந்த மாதிரி நடக்குதுன்னா கண்டிப்பாக விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. அண்ட் போலீஸ் பத்தி சொல்லணும் அப்படின்னா, இங்க வந்து காடா இல்ல காட்டி அந்த மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஊர் மாதிரி எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் போலீஸ் எந்த ஊர்லயும் லேட்டா தான் வரும். இப்போ என்னோட கடையில வந்து இப்போ நான் பார்ட் டைம் பண்ண கடையில வந்து ஒரு தடவை ஒரு ஆள் வந்து ஃபுல்லா சரக்கு அடிச்சுட்டு அங்கேயே படுத்துட்டான். கான்சியஸாவே இல்லை, அவனால் எழுந்திரிக்க கூட முடியல. ஸோ அந்த டைம் வந்து போலீஸ் வந்திருந்தாங்க. வந்து டூ ஐ ஹாவ் டு ரிமூவ் ஹிம் அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு புரியல. அதுக்கப்புறம் வந்து லைக் அவனை இங்கேருந்து அப்புறப்படுத்தணுமா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போதான் நான் ஒரு ஆள் அங்கே தூங்கிட்டு இருக்கிறதே கவனிச்சேன். ஸோ அவங்களே வந்து கால் பண்ணி ஒரு பெரிய வேன் மாதிரி வந்தது, ஒரு 6-7 கார்டா வந்தாங்க, அவனை தூக்கிட்டு போயிட்டாங்க. யூஸ்வலா இந்த மாதிரி சிட்டி சென்டர்ல வந்து நைட்டு ட்ரங்க் ஃபுல்லா குடிச்சிட்டு ரோட்ல வந்து விழுந்துலாம் கிடப்பாங்கல்ல, அவங்க வந்து போலீஸ் எழுப்பி அவங்களே கேப் அந்த மாதிரி புக் பண்ணி அவங்க வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. மற்றபடி இது வந்து ஆக்சுவலா எல்லா கண்ட்ரிலையுமே காமனா நடக்கிறது தான். இங்க மட்டும் ஸ்பெசிஃபிக்கா நடக்குது அப்படின்லாம் கிடையாது. ஸோ நீங்க வந்து சேஃப்டி வைஸ் இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ரொம்ப இந்தியன்ஸ் வந்து அடிப்பாங்க, உதைப்பாங்க, கத்தி வச்சு குத்துவாங்க, அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது. ஸோ அயர்லாண்டில் வந்துட்டு நீங்கள் வந்து நைட் லைஃப்பை சிங்கிளாக வெளில சுற்றி என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டம். இந்த மாதிரி சேஃப்டி இஷ்யூஸ் வந்து இங்கே நிறையவே இருக்குது. உங்களுக்கு நைட் லைஃப் பற்றி கவலையே இல்லை அப்படின்னா அயர்லாந்து வந்து ஒரு சேஃபான கண்ட்ரி தான் உங்களுக்கு. இது சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே வந்து ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.